ஸோ அவர் கூட நடிக்கும்போது அந்த ஒரு இது இருந்துச்சு எனக்கு. பட் ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். சார் நோமா நல்லா தான் பண்ணுறேம்மா, கரெக்டாக இருக்குமா நீ டோல் மீ தட். அதுக்கப்புறம் அந்த சும்மா ஒரு சீன்லலாம் என்ன சொல்கிறது, இப்போ சாப்பாடு போடுற சீன்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு சீனில் இருக்குது. பட் ஏதோ டீசரில் வந்தது ஒன்று, சீனில் இல்லை, படத்தில் இல்லை, ட்ரெய்லரில் வந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஆஸ்மி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் +2 பாஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. என்னாச்சு? தென் நான் என்ன நினச்சேன், ஐயோ ஏதோ நான் தப்பாக பேசிட்டேனா, எதனால கேட்குறாரு. நான் கேட்டேன், எதாவது தப்பாக பேசிட்டேன்னா என்னப்பா. பிகாஸ் சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்து தமிழ் மலையாளம் தெரியும்னாலும் ஸ்கூலில் படித்த ஒரு பழக்கத்தினால ஆட்டோமேட்டிக்லி ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷில் அப்படி இப்படி வந்துடும் இல்லையா. அதுவும் நிறைய இப்போ பேசி பேசி பழக்கம் இல்லாதனால வி மேக் பிளண்டர்ஸ் ஆல்சோ, மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ அது மாதிரி ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா அவர் ஏதோ கவனிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி கேட்டேன், எதுக்குப்பா கேட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் கூட +2 தான்ம்மா, அதுக்கு தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை சும்மா. he was very happy. ஸோ அந்த மாதிரி சின்ன இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது we feel very comfortable. சில பேர் அவங்க முடிச்சாங்களா போய் உட்காருவாங்க, அந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்க இல்லையா. பட் என்னவோ பை காட்ஸ் கிரேஸ் நான் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோஸுமே they were very like I could feel that comfortability, அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி.